ஷார்ட் வீடியோல ஆல்கஹால்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்கஹால்ஸ பொறுத்தவரைக்கும் பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால்னு சொல்லி 3 அவைலபிளா இருக்கு. அப்ப 3த்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்ஸ் தான் டிஃபரன்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 2 இருந்தது அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால், 1 இருந்தது அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால், ரீப்ளேசபிள் ஹைட்ரஜனே இல்ல அப்படின்னா அது டெர்ஷியரி ஆல்கஹால். ரைட்டா? அப்ப இதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா ஆசிட் ஃபார்ம் பண்ணும், செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா கீட்டோன் ஃபார்ம் பண்ணும், டெர்ஷியரி ஆல்கஹாலா இருந்தா நோ ரியாக்ஷன். ஏன்னா சிம்பிளி நோ ரியாக்ஷன். ஏன்னா இங்க நமக்கு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜனே கிடையாது. ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இல்ல அப்படின்னா ரியாக்ஷனே நடக்காது. இங்க ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கு, அதனால நமக்கு இங்க கீட்டோன் ஃபார்ம் பண்ணுது. அந்த ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் போயிட்டு அந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஹைட்ரஜன்ல இருக்கிற கோவேலன்ட் பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் நோக்கி வந்துரும். அப்ப இந்த ஆக்சிஜன் நோக்கி வந்துருச்சு அப்படின்னா